ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹிஸ்டரியில வந்து ஒரு முக்கியமான ஈவென்ட்டான பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 பத்தி பார்க்கலாம். இந்த ஈவென்ட் மூலியமா நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு என்ன ஹெல்ப் ஆச்சுன்றதும், அதே மாதிரி இப்ப இருக்க வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் வந்து அப்ப எப்படி இருந்துச்சுன்றதையும் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அதாவது பெங்கால ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப ரெண்டா பிரிக்கிறதுக்கு காரணமா இருந்த யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, லார்ட் கர்சன்றவர் தான். அவர் தான் அப்ப வந்து என்னவா இருந்தாருன்னா, வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவா இருந்தாரு. ஜான் 6, 1899ல வந்து லார்ட் கர்சனை வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவா நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அப்ப வந்து கல்கட்டா கார்பரேஷன் ஆக்ட் 1899 ஒரு ஆக்ட் மூலியமா வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அதனால அவங்கள வந்து நாங்க கம்மி பண்றோம்ன்ற மாதிரி இந்த ஆக்ட் கொண்டு வருவாரு. அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904 கொண்டு வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கல்கட்டா யூனிவர்சிட்டியை வந்து டைரக்டா பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு நாங்க கொண்டு வரோம்ன்ற மாதிரி சொல்லிடுவாரு. அடுத்தது அபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் 1904 மூலியமா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்தியன் நியூஸ் பேப்பர் மூலியமா தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, நேஷனல் லீடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பேட்ரியாட்டிசம் பரப்பிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து மெசேஜஸோ இல்ல போன்ஸோ கிடையாது. அதனால நியூஸ் பேப்பர் மூலியமா தான் பிரிட்டிஷ் பத்தியோ இல்ல நம்மளோட நேஷனலிசம் பத்தியோ அதிகமா சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நேஷனலிசம் டோனை வந்து கம்மி பண்ணணும்ன்றதுக்காக இவங்க வந்து எங்களை இறக்கி பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. அதுதான் வந்து அபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் 1904ன்றது. அடுத்தது இவர் கொண்டு வந்த ஒரு மெத்தட் தான் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905ன்ற ஒரு ஈவெண்ட். ஓகேங்களா? எப்படி இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்ன்றது நடந்துச்சுன்றது பாத்தீங்கன்னா, இவங்க வந்து பார்ட்டிஷன் நாங்க பண்றதுக்கு மெயின் ரீசன்றது வந்து, நாங்க வந்து பெங்கால் பிரசிடென்சின்றது எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு, அதனால நாங்க வந்து இதை பிரிக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டை வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்ஸா பிரிச்சாங்களோ, அது மாதிரி வந்து எதுக்காக பிரிக்கிறாங்கன்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா பண்ணுன்றதுக்காக தான் பிரிக்கிறாங்க. அதே மாதிரிதான் பெங்கால் பிரசிடென்சி நாங்க பிரிக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப வந்து இந்த பார்ட்டிஷனோட நெசசிட்டின்றதுனால என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து பெங்காலுக்கு ரிலீஃப் தர மாதிரியும் அசாமோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் அது பண்றோம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன பெங்காலுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா அசாம் இருக்கா, இந்த இடத்துல பெங்கால் இருக்கு. பெங்காலை பிரிச்சதுனால இது வந்து பெங்கால் ஈஸ்ட் பெங்கால்ன்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதுல வந்து அசாம்ன்றது வந்து ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு பொருளை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்க பெங்கால் இருக்க ரயில்வேஸ் ஒவ்வொரு தடவை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நாங்க வந்து என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு தடவையும் அசாம்ல பீப்புள்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு பெங்காலுக்கு போய் அங்க இருக்க ரயில்வேஸ் எல்லாம் நாங்க யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால எங்களுக்கு வந்து தனியா ஒரு மெரிடைம், அதாவது பாத்தீங்கன்னா கடல் வழி பயணமா ஏதாவது செய்யறதுக்காக நீங்க எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி யூரோப்பியன் பிளான்டர்ஸ் கேட்ட மாதிரி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கர்சன்றவர் வந்து சொல்லுவாரு. அதாவது கர்சன் வந்து டூருக்கு போயிருப்பாரு. அப்ப வந்து அசாமுக்கு வந்து டூர் போயிருப்பாரு. அப்ப வந்து யூரோப்பியன் பிளான்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இந்த மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி வேணும், கல்கட்டா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு கடல் வழி பயணமா போகிறதுக்காக ஒரு மெரிடைம் அவுட்லெட்டை கட்டி கொடுங்கன்ற மாதிரி கேட்பாங்க. எதுக்காகனா, நாங்க பெங்கால டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம், பெங்கால் ரயில்வேஸை டிபெண்ட் பண்ணி இருக்காம நாங்க பகிராவதி ரிவர்னு ஒரு ரிவர் வந்து பெங்காலையும் ஈஸ்ட் பெங்காலுக்கும் நடுவுல இந்த இடத்துல ஃப்ளோ ஆகும். கரெக்டா பிரிக்கிற மாதிரியே இங்க வந்து ஒரு ஃப்ளோல வந்து பாத்தீங்கன்னா இந்த பகிராவதி ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்ப இது மூலியமா நாங்க வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா, ஃபுல்லாவே இந்த ரிவர் மூலியமாவே யூஸ் பண்ணி நாங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா, பெங்கால வந்து டிவைட் பண்ணலான்ற ஐடியா வந்து கர்சனுக்கு வரும். அப்ப வந்து ஈஸ்ட் பெங்கால் அசாம்ன்ற மாதிரியும் வெஸ்ட் பெங்கால்ன்ற மாதிரி இந்த பிக்சர்ல இருக்க மாதிரி பிரிச்சிருவாங்க. ஓகேங்களா? அது எப்படி பிரிக்கிறாங்கன்றத பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து இவர் வந்து இந்த மாதிரி நாங்க பெங்கால் வந்து ஃபுல்லாவே பிரிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு வந்து காரணம் வந்து மெயினா என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, ஹிந்து முஸ்லீம் டிவைட் நாங்க பண்ணணுன்றதுக்காக தான் அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கும். என்னன்னா, நாங்க ஹிந்து முஸ்லிம்ஸ் வந்து இவங்க ஒத்துமையா இருந்து பிரிட்டிஷை எதிர்க்கிறாங்க, அதனால ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் வந்து என்ன பண்ணனா பிரிக்கலாம் அப்படின்ற ஐடியாக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெங்கால்ன்றத பிரிப்பாங்க. அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல பிரிக்கிறாங்க. அப்படின்னா லாங்குவேஜ் அடிப்படையில பிரிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது பெங்காலி பேசுற பீப்புள் அதிகமான பேர் இருப்பாங்க, அதே மாதிரி முஸ்லிம்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப ஹிந்துஸ்க்கு தனியா ஒரு பெங்கால் மாதிரியும் முஸ்லிம்ஸ்க்கு தனியா ஒரு பெங்கால் மாதிரி பிரிச்சிருவாங்க. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ்க்கு வந்து ஈஸ்டர்ன் பெங்காலும் அதே மாதிரி ஹிந்துஸ்க்கு வந்து வெஸ்டர்ன் பெங்காலும் பிரிச்சிருவாங்க. இப்ப இந்த ஈஸ்டர்ன் பெங்கால் தான் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப பிரசன்ட்ல பாக்குற பங்களாதேஷ். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வெஸ்டர்ன் பெங்கால் தான் நம்ம இப்ப பாக்குற வெஸ்ட் பெங்கால். அப்ப அந்த ஆரம்ப காலத்துல இப்படி பிரிச்சாங்கன்னா, ஈஸ்டர்ன் பெங்கால் வந்து முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்க மாதிரியும் வெஸ்டர்ன் பெங்கால் வந்து ஹிந்துஸ் அதிகமா இருக்க மாதிரியும் அந்தந்த பெங்கால தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா? பிரிச்சுட்டு இவர் என்ன பண்ணுவாரு, அந்த கர்சன்டர் வந்து டாக்கால போயிட்டு பிப்ரவரி 1904ல போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நாங்க வந்து ஈஸ்ட் பெங்கால் பிரிக்கிறதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ் வந்து யூனிட்டியை என்ஜாய் பண்ணணும், அதனாலதான் நாங்க பிரிக்கிறோம்ன்ற மாதிரி முஸ்லிம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி பேசுவாங்க. ஆக்சுவலா இது வந்து உள்குத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹிந்துஸையும் முஸ்லிம்ஸையும் பிரிக்கணும், அதுக்குதான் இந்த பெங்கால பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் மூலியமா பிரிக்கலாம் ட்ரை பண்றதை பார்க்கும்போது பெங்காலி பீப்புள் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது அப்படியே ஆப்போசிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் வந்து ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க. அது இல்லாம இந்த பெங்காலி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா, ஒரு லிட்ரஸி ஸ்டேட்ஸ்க்கு வரதுக்கு காரணமா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ரபீந்திரநாத் தாகூர். அவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா, நமக்கு தெரியுமே, ஜனகணமன அதாவது நம்ம நேஷனல் ஆந்தம்ன்றது அவர் தான் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அவர் தான் வந்து பெங்காலில ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பாரு. அதுதான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அடுத்தது ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட். அதாவது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பார்ட்டிஷனுக்கு அகெயின்ஸ்டா என்னென்ன மூவ்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்றது, அதாவது இந்த மூவ்மெண்ட் பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆன்டி பார்ட்டிஷன் ரெஸ்பான்ஸ்ன்றது சுந்தர்நாத் பானர்ஜியும் அதே மாதிரி கே மித்ரான்றவங்களும் பிருத்திவிஷ் சந்திர ராய் அப்படின்ற 3 பேர் என்ன பண்ணாருன்னா மாடரேட் லீடர்ஸ் இருந்தாங்க. மாடரேட்ஸ்ன்றது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அவங்க வந்து இப்ப பிரிட்டிஷ்க்கு வந்து ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா அவங்க பிரேயர் பண்ற மாதிரி, அதாவது பொறுமையா எங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்து அந்த பெட்டிஷன் அவங்க ஃபாலோ பண்ணணும்ன்ற மாதிரி கொடுப்பாங்க. இதே சில லீடர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேடியல் லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து எங்க நாடு, எங்களுக்கு வந்து இந்த சுதந்திரம் எங்களுக்கு வேணும், அதனால எங்களுக்கு இங்க பிரிக்க கூடாது, இது எங்க நாடு, நாங்க தான் முடிவெடுப்போம்ன்ற மாதிரி அவங்க டைரக்டா பேசுவாங்க. ஆனா மாடரேட்ஸ் அப்படி கிடையாது, அந்த கவர்மெண்ட்டை வந்து மதிச்சு நடப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இருந்த சில லீடர்ஸ் பாத்தீங்கன்னா, சுந்தர்நாத் பானர்ஜியும் கே மித்ரா அண்ட் பிருத்திவிஷ் சந்திராவும் தான் இந்த ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட்ல வந்து மாடரேட்ஸா இருந்து என்ன பண்ணுவாங்க, பிரேயரையும் பெட்டிஷன் மூலியமா கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து பண்ணாதீங்கன்ற மாதிரி கேட்பாங்க. அதையும் மீறி என்ன பண்ணுவாங்கன்னா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால வந்து அபிஷியலா டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஜூலை 1905 நாங்க பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து பிரிக்க போறோம் அப்படின்ற மாதிரி அபிஷியலா டிக்ளேர் பண்ணுவாங்க. இது பண்ணவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க இருக்க பார்ட்டிஷன் ஆக போகுதுன்றத பார்த்துட்டு இந்த ரேடிக்கல் லீடர்ஸ் சொன்னல, அந்த ரேடிக்கல் லீடர்ஸ்ன்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதாவது நாங்க வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா இருப்பாங்க. இப்ப எப்படின்னா, அகேன்ஸ்டா மீன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுவாங்க. இப்ப எதுனாலும் வந்து டக்குன்னு எங்களுக்கு உடனே வேணும், எங்களோட இது வந்து நாங்க வந்து உங்கள்ட்ட பிரேயரா பெட்டிஷன் எல்லாம் கேட்க மாட்டோம், எங்களோட நாடை எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு தேவையான பொருளை எங்களுக்கு கொடுங்கன்ற மாதிரி அவங்க டேட்டா கேட்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால உடனே நிறுத்துங்கன்ற மாதிரி, நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும்ன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த மாடரேட்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க, நீங்க இவ்வளவு பொறுமையா இருந்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது, நம்ம ஏதாவது ஃபோர்ஸா இறங்கணும்ன்ற மாதிரி இவங்க வந்து ஒரு ஐடியா மாதிரி கொடுப்பாங்க. அப்பதான் இவங்க முடிவு பண்ணுவாங்க, சரி நம்ம பிரிட்டிஷ் கூட்ஸை வந்து என்ன பண்ணலாம், பிரிட்டிஷ் தயாரிக்கிற பொருளை வந்து என்ன பண்ணலாம், ஃபுல்லா பாய்காட் பண்ணலாம், யூஸ் பண்ணாம தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க. அப்படிதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீட்டிங் போடுவாங்க. கல்கட்டால 17 ஜூலை 1905 என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி போட்டு அதுக்கு வந்து யார் கூப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சுரேந்திரநாத் பானர்ஜின்றவர் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா வந்து கூப்பிடுவாரு. எல்லாத்தையுமே கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம பிரிட்டிஷ் கூட்ஸையும் இன்ஸ்டிடியூஷன்ஸையும், அதாவது பிரிட்டிஷ் தலைமையில நடக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூட்ஸ்னா வந்து அவங்க தயாரிக்கிற பொருட்களை நம்ம எதுவுமே பயன்படுத்தக்கூடாது, நம்ம இந்தியால யூஸ் பண்ற பொருளை மட்டும் தான் பயன்படுத்தணும், அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கால் மாதிரி கூப்பிடுவார். எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்கன்ற மாதிரி கூப்பிடுவாங்க. அப்ப ஆகஸ்ட் 7 இன்னொரு மீட்டிங் நடக்குது. என்னன்னா, கல்கட்டா டவுன் ஹால்ல வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொக்ளமேஷன் மாதிரி கொடுப்பாங்க. என்னன்னா, ஸ்வதேசி மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்வதேசி மூவ்மெண்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இந்தியால தயாரிக்கிற பொருளை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும், அந்நிய பொருட்களை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை வந்து இவங்க கொண்டு வருவாங்க. அதுதான் வந்து பெருசா வந்து இங்க போகும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுல ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா எல்லாருமே சேர்ந்து எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் தலைமையில தான் இருப்பாங்க, பிரிட்டிஷோட இன்ஸ்டிடியூஷன் தலைமையில தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க ஸ்காலர்ஷிப்ஸ், உங்களுக்கு கிடைக்கிற காசு, அது எல்லாத்தையுமே நாங்க என்ன பண்ணிடுவோம்னா ஃபுல்லா வந்து அவாய்ட் பண்ணி விட்டுருவோம், அதாவது ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிடுவோம், உங்களால படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக்மெயில் மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, thousands ஆஃப் பப்ளிக் மீட்டிங்ஸ் போகும். இந்த மாதிரி வந்து பெங்கால் ஃபுல்லா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, துர்கா பூஜை, அந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேட்ரியாட்டிசம் ஃபுல்லா பரப்புவாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லா வந்து நம்ம பொருளை மட்டும் தான் யூஸ் பண்ணணும், நம்ம இந்தியாவில பயன்படுத்துற பொருளை மட்டும் தான் யூஸ் பண்ணணும், நம்ம எக்காரணத்தை கொண்டு பிரிட்டிஷ் தயாரிக்க பொருளை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொட்டஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க. சரிங்களா? அப்பதான் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பெங்கால் வந்து அபிஷியலா பார்ட்டிஷன் பண்ணது எப்பன்னு பாத்தீங்கன்னா 16 அக்டோபர் 1905. ஓகேங்களா? அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதாவது ஃபுல்லாவே பார்ட்டிஷன் ஆயிடுச்சு. அந்த டேவை இவங்க எப்படி கொண்டாடுவாங்கன்னா, டே ஆஃப் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப சேடான ஒரு நாளா கொண்டாடுவாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, thousands ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கங்கான்ற நதியில போய் குளிச்சுட்டு அங்க இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கல்கட்டா ஃபுல்லா வந்து
வந்தே மாதரம்ன்ற பாட்டை பாடிட்டு நடந்து போவாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் மூலியமா தான் இந்த 1905 இந்த பெங்கால் பிரிச்சதுனாலதான் என்ன பண்ணாங்கன்னா ஸ்வதேசி மூவ்மெண்ட்ன்ற ஒரு மூவ்மெண்ட் வந்து பெங்கால்ல நடக்கும். இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட் தான் பின்னாடி வந்து உச்சக்கட்டமா உயர்ந்து பின்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற அளவுக்கு நமக்கு இது ஹெல்ப் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜோஷ்பா அகாடமியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.